Hi Pa, wish you a many more happy returns of the day. Happy birthday. ராதே கிருஷ்ணா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜனதிம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்திரம் மிருத்து மிருத்தும் நமாமியகம். பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ராஜ பிரதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீராம ராம ரமேதே ரமே ராமே மனுரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராணனி. இன்று பிறந்தநாள் காணும் செம்பூர் ஹாப்பி பர்த்டே மோகன்ஜி, வாழ்க வளமுடன். நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ராதே கிருஷ்ணா. ஹரி சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல மணி சார் ட்ரூப்பில் நடித்ததிலிருந்தே நாம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இன்றைக்கும் இருப்போம், எப்போவும் இருப்போம். உங்களுக்கு கோபம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சகஜமாக எல்லார்கிட்டையும் பழகிறீங்க. அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். உங்கள் ட்ரூப்பில் யார் நடிக்க வந்தாலும் அவளுக்கு எல்லாம் நல்லபடியாக சொல்லித்தரீங்க. அவங்களும் நன்னா நடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகரும் கூட. நீங்கள் எல்லா நாடகமும் போடும்போது அதில் பப்ளிக்காக ஒரு மெசேஜ் வைக்கிறீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் சேவை தமிழ் நாடகத்துக்கு தேவை. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். வணக்கம். வருகிற 20ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடும் செம்பூர் ஹரி என்கிற அருமையான கலைஞனுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் ட்ராமா ட்ரூப்பில் ரொம்ப லேட்டாக சேர்ந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக சேர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காலமாக அதில் நடிக்க கிடைக்கவே இல்லை. அண்ட் ஃபைனலி ஜோசியம் பாக்கோ ஜோசியத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணி ஐ ஜாயின் த சந்தோஷி கிரியேஷன்ஸ் கேங் இன் அ சென்ஸ். ஸோ அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வில் நாட் பி இன் டவுன். நான் வெளியூர் போகிறேன். ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லாம் திரும்பி வரேன். அதனால் பர்சனலாக விஷ் பண்ண முடியாது, பர்சனலாக மீட் பண்ணவும் முடியாது. நான் அந்த அருமையான கெட் டுகெதர் பாசிபிலிட்டி சான்ஸை மிஸ் பண்ணிடுறேன். எனிவே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, ஆனாலும் ஆசைப்படுகிறேன். என்னோட பெரியவன் நீங்கள், நான் 5-6 மாதம். ஸோ அதனால் நான் வாழ்த்துறது சரியாகாது. எனவே ஆசைப்படுறேன். அண்ட் டூ வெல், ஹாவ் எ வெரி வெரி ஹெல்தி லைஃப் அஹெட். இன்னும் பல வருஷம் ட்ராமா போட்டு எல்லோரும் என்கரேஜ் பண்ணிட்டு புது புது ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு நல்ல வாழணும்னு மனசார ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். வந்த பிறகு மீட் பண்ணுவோம். நான் போயிட்டு வந்த பிறகு. நமஸ்காரம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. All the best always. Meenalata. Many happy returns of the day, Haryana. God bless you. Wishing you a healthy year ahead. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. Hi Hari uncle, many more happy returns of the day.
எப்படி இருக்கேள்? உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் ராதா ஆண்டி? 2 பேரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ உங்களோட பிக்சர்ஸை பார்ப்பேன் நான் ஸ்டேட்டஸில். ஐ டூ கமெண்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ். நீங்கள் சில டைம்ஸ் ரொம்ப பிஸி ஆகிடுறேன், நீங்கள் எனக்கு ரிட்டர்னே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். விஷிங் யூ அ வெரி வெரி ஹெல்தி லைஃப். நீங்களும் ராதா ஆண்டியும் ஹேஸ் டு கோ அ லாங் வே. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு பாம்பேயில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்மி டைமில் இருந்தாலும் அந்த கம்மி டைமில் வந்து யூ ஹேவ் கிவன் மீ அ பிரேக் த்ரூ. என்னையும் வந்து நடிக்க வச்சு எனக்கு ஒரு அவார்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து, ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபேஸில் நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும், பட் அதெல்லாம் வந்து யூ டென்ட் கீப் இன் மைண்ட் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைனிங் மீ அ லாட். ரொம்ப ரொம்ப ஐ மீன் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் உங்களோட இருந்தது எனக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமாக இருந்தாலும் ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் வித் யூ அண்ட் ஆண்டி ஆல்சோ. அண்ட் அப்படியே மறந்துடாதீங்க என்ன, நான் ஈவன் தோ இஃப் ஐ எம் நாட் இன் இண்டியா, நான் இங்கே தான் இருக்கேன், அப்பப்போ என்னை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ விஷ் யூ அகேன் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் நன்னா ஹெல்த்தியாக ஐ வாண்ட் யூ டு லிவ் லாங் லைஃப் வித் ராதா ஆண்டி. அண்ட் இதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் யூ ஹாவ் டு ஷோ தெம் தேர் ஹைட்ஸ். ஸோ எனி திங் சி யூ கேன் டூ வண்டர்ஸ், ஸோ விச் யூ ஹவ் டன் வித் மீ. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ again ஐ விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. எனக்கு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியலை. நேரில் பார்த்தா நிறைய பேசுவேன், இப்படி திடீர்னு பேசணுன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் யூ அங்கிள். லைக் நிறைய விஷயங்களில் வென் ஐ கம் அக்ராஸ் ஐ மிஸ் யூ. இப்போ நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஐ மீன் டு சே. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அங்கிள். அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போது என்னை மறந்துடாதீங்கோ, என்னை கூப்பிடுங்க, வீடியோ காலில் நான் வரேன். ஐ விஷ் யூ டிரெக்ட்லி ஆல்சோ. ஸோ ரொம்ப ஹெல்த் பார்த்துக்கோங்க. ராதா ஆண்டி ரொம்ப கேட்டதாக சொன்னேன்னு சொல்லுங்கோ. அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அங்கிள். பாய் பாய், டேக் கேர். ஹரி சார் வணக்கம். பறவை கண்டான் விமானம் படைத்தான் அந்த காலத்தில் பாட்டு எழுதினாங்க. ஆனால் ரயிலை கண்டார் கதையை எழுதினார்னு உங்களை பற்றி பாடணும். ஸோ மென்மேலும் நிறையா ரயில் பயணங்களும் அதன் மூலம் நிறைய கதைகளும் கிடைக்கட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ அ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். Happy birthday, Hari. Wish you many, many, many happy returns of the day. Wishing you lots of love and success and prosperity in life. Have a nice life. Enjoy your birthday. அண்ணா நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆக்சுவலி உங்கள் சஷ்டித்து போதும்போது கொரோனா இருந்தது, நாங்கள் எல்லோரும் வர முடியல. ஸோ அடுத்தது உங்கள் பீமர சாந்தி நடக்கணும், அடுத்தது உங்கள் சதாபிஷேகம் நடக்கணும், உங்களுக்கு கனவு விஷயம் நடக்கணும், எல்லாம் கிராண்டாக ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். நாங்கள்லாம் வருவோம், எல்லோரும் கூடி இருந்து சந்தோஷமாக இருப்போம். எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. எனக்கு அவ்வளோதான் பேச தெரியும். ஓகே, என்ஜாய் யுவர் டே அண்ணா. ஆக்சுவலி யாரும் சார் நான் உங்களை ஹரி அண்ணான்னு தான் நினச்சிட்டேன், ஹரி அண்ணான்னு தான் கூப்பிட்றேன். ஓகே ஓகேண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ஜாய் யுவர் டே. நமஸ்காரம். செம்பூர் ஹரி சார், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வயசு 65 ஆனாலும் உங்களோட ஸ்டைலும் அழகும் இன்னும் குறையவே இல்லை. அதுவும் சுட்டித்தனமும் குறும்பு குசும்பு இன்னும் குறையவே இல்லை. 25 வயசு வாலிபர் மாதிரியே இருக்கீங்க நீங்கள். இதே மாதிரியே நீங்களும் சிரிச்சுண்டு கூட இருக்கிறவளையும் நிறைய சிரிக்க வச்சுண்டு என்விரான்மெண்ட்டை நல்லா பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி நீண்ட ஆயுசோட சந்தோஷமாக எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும்னு பகவான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. டேக் கேர். ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடு ஒவ்வொரு நாளும் மனம் பாடும் நீ நீடுழி வாழவே இதுவே எங்கள் ஆசையே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகல கலா வல்லவனுக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள் எங்கள் ஹரி என்ற மோகனுக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹரி என்ற மோகனுக்கு, என்றும் மகிழ்வோடு இருக்கவே. ஹரி, உங்கள் ஸ்பெஷல் பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் விஷ். அண்ட் திஸ் இஸ் அ ஸ்மால் கிஃப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ சாங் விச் ஆக்சுவலி டிஸ்கிரைப்ஸ் யூ. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, வாலிபத்தில் மன்மதன் லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன் ரசிகர்களில் இந்திரன். நான் ஆடும் ஆட்டம் கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள். ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் தான் சகலகலா ஹரிஹரன். இளமை இதோ இதோ. ஹாப்பியஸ்ட் பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் they say. ஆனால் உங்களுக்கு தட் இஸ் நத்திங். உங்கள் இளமை கண்டினியூ ஆகட்டும். ஹாப்பியஸ்ட் பர்த்டே ஒன்ஸ் அகெயின் அண்ட் பெஸ்டஸ்ட் விஷஸ் ஆல்வேஸ். அடியேன் பிரபா மகேஷ். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹரி சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஸ்டே பிளெஸ்ட் ஆல்வேஸ். Happy 66th birthday Hari. Many happy returns of the day. God bless you and your family with health, wealth and happiness. Enjoy your day. ஹாய் ஹரி. இந்த பலருக்கு குரல் கொடுக்கறது உங்கள் தொழில். ட்ராமாவில் ஃபஸ்ட் சான்ஸ் கொடுக்கறது டைரக்டர் ஹரி. பொண்கள் கூட்டம் பக்கத்தில் விற்கணும்னு விரும்புறது செம்பூர் ஹரி. Take it easy Hari. I know you're a very chill person who will take it easy. So just 2 lines for you. ரிஹர்சல் வந்து சொதப்பினாலும் டேக் இட் ஈஸி பாலிசி. ரிஹர்சலுக்கு வரல லேட்டானாலும் டேக் இட் ஈஸி பாலிசி. கிளைமேக்ஸ் எழுத லேட்டானாலும் டேக் இட் ஈஸி பாலிசி. செம்பூர் ஹரி, செம்பூர் ஹரி, ஹாப்பி பர்த்டே செம்பூர் ஹரி, செம்பூர் ஹரி, எங்கள் ஹரி, ஹாப்பி பர்த்டே செம்பூர் ஹரி. ஹாய் ஹரி. எல்லாரும் ஹரி சார் ஹரி அண்ணாங்கிறா. எனக்கு நீங்கள் வெறும் ஹரி தான், சரியா? விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. இன்ஃபேக்ட் உங்கள் கூட ட்ராவல் பண்ண இத்தனை வருஷம் உங்கள் சந்தோஷி குரூப்பில் இருந்தது. இட்ஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் உங்களுக்கு தெரியும், உங்கள் ட்ராமாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு 2 அவார்ட்ஸ் கிடச்சிது. ஆல் த கிரெடிட் கோஸ் டு யூ. அண்ட் அபவுட் ரிஹர்சல்ஸ் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பண்ணாத அமக்கலாம் இல்லை, அடிக்காத கூத்து இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சுண்டு. ஆனால் யூ நோ ஒன் திங், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. அண்ட் யூ ஹாவ் அ செட் ஆஃப் ஆடியன்ஸ் who are your fan followers like. And I am very happy to be a part of Santoshi group and wish you all the very best. நீங்கள் மேலும் மேலும் ரயில் பயணங்கள் முடிவதில்லைங்கிற மாதிரி தொடர்ந்து ரயிலில் பயணம் பண்ணணும். அப்போ தான் கதை எழுதுவேன். கதை எழுதி கிளைமேக்ஸையும் கரெக்டாக எழுதி கொண்டு வந்துட்டேன்னாக்க வருஷம் நம்ம ஒரு ட்ராமாவாவது போடணும்னு இட் இஸ் மை விஷ். ஹோப் யூ வில் what do you call, definitely do it. All the very best Hari. Wish you a very happy birthday once again. எல்லாரும் பாடுவா, நான் ஒரு மாதிரி பாடலாமோன்னு பார்க்குறேன். பரவாயில்ல, கேட்டுக்கோங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா. ஆமாம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க. உங்களோட சஷ்டியப்து பூர்த்தி ஆயாச்சு. பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாம் கொண்டாடணும். நாங்களும் உங்களை வந்து வாழ்த்தணும் அண்ட் உங்கள் கூட என்ஜாய் பண்ணணும். Wishing you a very, 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 very happy birthday, Director Sir. You are getting younger and younger and younger and younger day by day. Thank you so much. Love you for what you are, for your sense of humor. God bless you with a long, 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 long life.
என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லோருடைய வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் பல நாள், இன்னும் இன்னும் பல பல இன்னும் இன்னும் நாடகங்கள் என்றும் எங்கும் நடத்தி எல்லோரையும் அசத்தி இதல்லவோ ஒசத்தி என்று பலர் வாழ்த்தி புகழ்கொடி உயர்த்தி நம்மை கூட நடத்தி செல்லும் செம்பூர் ஹரிக்கு 100 ஆண்டு காண மனதார வாழ்த்தி பாடிடுவோம் வாரி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றும் இளமை துடிப்புடன் இருக்கும் எனது இனிய நண்பர் திரு செம்பூர் ஹரி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதேபோல் என்றும் இளமை துடிப்புடன் இருக்க நாம் அனைவரும் வாழ்த்துவோம். நன்றி. Best wishes, Hari sir. Perpetual best wishes. And thank you very much for all the support given by you, especially in the dubbing profession. I shall always remember you. And once again, very best wishes to you. Thank you. Hi Hari, very very happy returns of the day. இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னா I'm so very happy. Long life with lots of happiness, good health and peace. எப்பெல்லாம் ட்ராமா எழுதுறியோ எங்களை கூப்பிடு, நாங்கள் வரோம். All the best. Have a nice birthday. Hi Hari, this is a special greeting for your birthday. Wish you a very very happy birthday. Have a great life ahead and enjoy yourself, stay healthy and enjoy what you're doing. நிறைய ட்ராமா எழுதி நிறைய போடு. Okay, all my blessings and wishes are with you always. Happy birthday again. இனிய நண்பனே, இன்று போல் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை இனிமையாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்டதாகவும் இருக்கட்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வளமுடன் வாழ்க. ஹரி அப்படின்னு சொன்னாக்க ஹரிபரியிலேயே இருக்கும். ஹரி 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 ஹரியிலே இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹரி வாழ்க்கையில் சில நேரத்தில் ரொம்ப தேவைப்படும். என் இனிய நண்பனே, இன்று போல் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை இனியதாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்டதாகவும் இருக்கட்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வளமுடன் வாழ்க. Happy birthday Hari. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Hari. Happy birthday to you. May God bless you. May God bless you. Happy birthday to Hari. ஹாய் ஹரி அண்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்நாளில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். Hi Hari, many happy returns of the day. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்போதும் இப்படியே இளமையாக இருந்து எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஹரி சார், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா சிரிச்சுட்டே இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இனிய நண்பர் செம்பூர் ஹரி அவர்களுக்கு ஒரு சிறு பிறந்தநாள் வாழ்த்து கவிதை இதோ. அன்னையின் கருவறையிலிருந்து தரணியில் பிஞ்சு மலர் பாதங்கள் பதித்த தினம், தந்தையின் உச்சி முகர்ந்து முதல் முத்தம் பெற்ற தினம், உற்றார் உறவினர் கொஞ்சி மகிழ்ந்த தினம், தென்றல் மேனியை வருடிய தினம், வெண்ணிலா சுகத்தை தழுவிய தினம், பகலவன் கதிர்
நாளங்களில் ஊடுருவிய தினம். இப்பரந்த உலகில் எனக்கும் இடம் உண்டென்று உதித்த தினம். நானும் ஒரு நாள் சாதிப்பேன் என்று விழிகள் விழித்த தினம். இவை அனைத்தையும் நினைவூட்டும் தினம் இன்று. எல்லா சிறப்பும் பெற்று நல்வாழ்வு பெற பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. சாந்தாராம். வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஹரிஹரன். நான் யார் பேசுகிறேன் சொல்லுங்க? ஹேமாக்கா. சில்ஸ்மிதா வாய்ஸ் ஹேமாக்கா. இன்னைக்கு உங்களுக்கு 66வது பிறந்த நாளா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பாய். ஐ லவ் யூ. Happy birthday Hariharan. Happy 66th birthday. Many more happy returns of the day. தாரா இங்கே இந்த பர்த்டேயை இங்கே என் கூட கழிச்ச உங்கள் பர்த்டேயை வாழ்த்துக்கள். மேல்மேலும் வளமுடன் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹேமா அக்கா ஃப்ரம் சென்னை. அகவை 66, அகமோ 26. ராதை மணாளன் நீ, நடத்தையிலோ அந்த ராதையின் காதலன் நீ. வீட்டில் ராமன், வெளியில் கிருஷ்ணன் என வாழ்வோர் மத்தியில் எங்கும் ஒன்று போல் வாழும் என் உடன்பிறவா சகோதரனே, நீ இன்று போல் என்றும் லீலைகள் பல புரிந்து நீடூழி வாழியவே. Hello Hari, good morning, happy birthday to you. May God bless you with good health and harmony. Many happy returns of the day. With love, Janaki Party. Happy birthday Hari. Wish you very happy birthday Hari from Palakkad. Happy birthday Hari. Many happy returns of the day. நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. Happy birthday Hari. May I wish you a healthy and prosperous life ahead. Enjoy your day. Sridhar. Hello. Happy birthday. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க. பாண்டுரங்கனின் அருளால் பலதும் பெற்று பல்லாண்டு வாழ்க. ஹரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி உங்களை பார்த்தேனோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சந்தோஷமாக எப்பயுமே எதையுமே மறக்காமல் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆளுன்னா நீங்கள் தான். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிடுறீங்க, மாறிடாதீங்க. மாறினவங்க எல்லாம் எப்படி படுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜாலியாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ராதாகிருஷ்ணா, மோகன் மாமாவுக்கு பிறந்த நாள் வருது. சந்தோஷமான விஷயம். அவரே ஒரு குழந்தை மாதிரி எல்லாரோடையும் பழகுவார். அவருக்கே 66 வயசு ஆச்சுங்கிறது என்னால் நம்பவே முடியல. ஆச்சரியமான விஷயம். எல்லாரு கூடயும் ஒரு அன்பாக இருப்பார். பிறந்த நாள் நமஸ்காரம் ராதாகிருஷ்ணா. நீ எல்லாரு கூடயும் ஜாலியாக இருக்கணும். அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும். ராதாகிருஷ்ணா. ராம் ராம். Happy birthday to Mogan. Happy birthday to you. Happy birthday to you. Many more happy returns of the day. Challamani and Ramya Challamani. Happy birthday Anna. Radhakrishna, Mohan, my dear friend, many more happy returns of the day. மேலும் மேலும் உடலும் மனமும் நல்லபடியாக இருந்து 100 வயசு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வேணும். அதனால் உடலையும் மனதையும் நன்றாக பார்த்து கொண்டு மேற்கொண்டு வாழ்வை சந்தோஷமாக
அனுபவிக்க எல்லாம் வல்ல நமது பாண்டுரங்கனை வேண்டிக்கிறேன். நான் இப்போது வாரகிரி யாத்திரையில் இருக்கிறதுனால ஷேவெல்லாம் பண்ணலை, அதனால் லுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. உனக்கு தெரியும் மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மனசு நிறைந்து நீ நன்றாக வாழ வாழ்த்துகிறேன். நம்மளுடைய நட்பை நினைக்கும்போது அநேகமாக நம்ம 6 வயசுலேயோ நம்ம 2 பேரும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். 5 வயசு இல்லைன்னா 6 வயசில் பார்த்துருப்போம். நம்ம 5 வயசுலேருந்து 6 வயதுன்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஸ்கூல் முடிக்கிற வரையும் நம்ம ஒன்றாக இளம் வயதை இணைந்து சந்தோஷமாக வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம கழித்தோம். மேற்கொண்டும் பழைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது நம்ம எப்படியெல்லாம் இருந்தோங்கிற ஒரு நினைவும் மகனத்தில் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கறது. பர்டிகுலர்லி லேட்டஸ்ட்டாக இப்போது செல்லமணியெல்லாம் போட்டிருந்தானே ஒரு குரூப் ஃபோட்டோவில் நம்ம 2 பேரும் நிற்கிறோம். நிறைய கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோக்களும் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது எடுத்த ஆஃப் நிக்கரோடு எடுத்த ஃபோட்டோக்களும் நமது இளம் வயதில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவூட்டுறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்மளுடைய நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தருக்கொத்தர் நம்ம புரிஞ்சுன்றது தான் காரணம். சுயநலம் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் நம்ம இருந்ததுனால நமக்கு ஒருத்தருக்கொத்தர் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்தோஷமான வாழ்நாட்களை முன்னால் கொண்டு போகிறத நம்ம நினச்சி இருக்கோம். இந்த நேரத்தில் இன்னொரு நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்பி சீனிவாசன் நம்மோடு இல்லாதது ஒரு மனசில் வருத்தம்தான். தன்னுடைய சந்தோஷமான இளமையான நாட்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து கழித்தோம். ஏன்னா நம்ம 3 பேரும் தினமலர் மாடியில் இருந்துட்டு போருண்டா நம்ம இங்கே வேலை பார்த்தது, வா நம்ம எங்கேயும் வடக்க போய் நம்ம எதையும் நல்லா இருப்போம் அப்படின்னு எந்த வேலையில் நம்ம பேசினோம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தியானம் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது பேசினோம் அந்த மாடியில் உட்காந்து. நம்ம எந்த நேரத்தில் அதை பற்றி பேசினோம் தெரியாது. இறைவன் நமக்கு 3 பேருக்குமே வடக்க தான் வேலை கொடுத்தான். வேறு திசையில் நம்ம இருந்தாலும் நார்த்தில் போய் நம்ம செட்டில் ஆகிட்டோம். வாழ்நாள் ஃபுல்லாக நார்த்தில் சந்தோஷமாக இருந்து உன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிக அருமையான நாட்கள் இப்போது நடந்து கொண்டு இருக்கு. வேறு மேலே பேசினேன்னா நமக்கு எமோஷன் ஆகுது. அதனால் நம்மளுடைய நட்பு மேலும் மேலும் வளரணும், சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும். நீ உன் குழந்தைகளோட பேர குழந்தைகளோட மேலும் மேலும் இன்னும் 4-5 பேர பிள்ளைகளை பேத்திகளை பெற்றெடுத்து உன் எஞ்சியுள்ள நாட்களை சந்தோஷமாக கழிக்க எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். இன்னும் என்ன பேசுறது அப்படின்னா, நம்ம இளமையான வயசில் விளையாடின பம்பரமாகட்டும், கோழிக்காகட்டும், புளியமுத்தாகட்டும், தெட்டிப்பல்லாகட்டும், ஓனான பிடிச்சி விளையாடின நாட்கள், அந்த கட்டக்கம்பு தள்ளி விளையாடின நாட்கள், மழையில் நனைந்து பாலம் கட்டின நாட்கள், எவ்வளவோ இளமையான சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருக்கோம். கடையனூரில் நினச்சாலே நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு மனசில் வரும். அதே போல் இன்னமும் நிறைய நாட்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்து சந்தோஷமாக இருப்போம் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. ராதே கிருஷ்ணா. எனது அன்பிற்கு பாத்திரமான
மோகன் என்ற செம்பூர் ஹரிக்கு எனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மோகனை எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன் அவனை. அவன் படிப்படியாக முன்னேறி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்து அப்புறம் சினிமா துறையில் என்ட்ரு பண்ணி பெரிய சாதனை படைத்து வரான். மேலும் ஷோ போலவும் கிரேசி மோகனை போலவும் பல நாடகங்களை அரங்கேற்றி நல்ல பெயரும் புகழும் பெற்றுக்கொண்டு வருகிறான். அவன் மேல் மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய பொசிஷன் வரணும், நம்ம ஊருக்கும் நம்ம பிராமண குலத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொண்டு வரணும் என்று மனப்பூர்வமாக கடவுளை பிரார்த்தித்து என் சார்பாகவும் எனது குடும்பத்தில் உள்ள அனைவர்கள் சார்பாகவும் ஹரி என்ற மோகனுக்கு எனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. கடவுள் அவனுக்கு அருள் புரியட்டும். வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட், ஆர்டிஸ்ட் ஆகிட்ட, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்ட, வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா. இப்படின்னு செம்பூர், டோம்புவிலி, தென்காசி, திருவனந்தபுரம், சென்னைன்னு இப்படி இருக்கிற எல்லா ராதிகளும் மாமிகளும் எங்கே இருப்பாங்க தெரியுமா? ஹரி சார் கூடவே. இப்படி சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். ரொமான்டிக் ஹீரோவா என்றும் மார்க்கெண்டேனா என்றும் ஜாலியாக இருக்கிற ஹரி சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஹரி சார். ரமேஷ் ஒரு தடவை கூட சொன்ன டயத்துக்கு வர்றதே இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் மாறவே இல்லை. இன்னைக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ஏய் சரசா, இன்னைக்கு ஒன்றும் சொல்லாதடி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இல்லையா? அதனால அவர் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்காரு. சொல்லன்னு அதை இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடும். என்ன எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லலாமா? ரமேஷ், வயசானாலும் உங்களோட சிரிப்பும் துடுக்குத்தனமும் இன்னும் மாறவே இல்லை. அப்படியே இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே ரமேஷ். ரமேஷ் என்கிற ஹரிஹரன். ஹரி, உங்களுக்கு வயசானாலும் நீங்கள் இன்னும் சின்ன பையனாகவே தான் இருந்துருக்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வருஷம் போனால் என்ன, வயசும் ஆனால் என்ன, உருவத்தை பாரடி மெல்ல, முகம் 20 தாண்டியதில்லை, முகம் 20 தாண்டியதில்லை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதே போல் எங்கள் மனசில் நீங்களும், உங்கள் மனசில் நாங்கள் எல்லாரும், அதாவது சந்தோஷி கிரியேஷன்ஸில் இருக்கிற அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் உங்கள் மனசில் உங்களோட மாதிரியே என்றைக்கும் இளமையோட உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு நீங்களும் எங்களை கூட்டின்னு போகணும், நாங்களும் உங்களோட வரணும். இன்னும் நிறைய பிறந்த நாட்கள் நீங்கள் கொண்டாடணும், நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்கள் எப்போ இப்படி சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுண்டு எல்லாருக்கூடையும் ஜாலியாக காமெடி பண்ணிட்டு இருக்கணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே மோகமா. ஹாப்பி பர்த்டே மோகன் மாமா. நீங்கள் எப்போ சௌக்கியமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் சுற்றி இருந்தாலே எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருப்பா. அவ்வளோ ஃபன்னாக ஜோவியலான பர்சன் நீங்கள். எப்போ அதே மாதிரி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்ன்ட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே மோகன். டாடா. மோகன்
ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. Happy birthday, Morgan. Many more happy returns of the day. Happy birthday, uncle. Many more happy returns of the day. Just many more years of happiness and healthy life. மோகன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தீர்க்காய்ச்சலாக இருக்கணும், பேரம்பேச்சியோட எல்லா சௌபாக்கியத்தோடு நான் இருக்கணும். ஹாப்பி பர்த்டே மோகன். மோகன் அப்படின்னா எவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் மோகனோட அந்த கண்டசாலா குரலும் கணீர் சிரிப்பும் மோகன் எங்கே இருந்தாலும் தெரியும். அதே மாதிரி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மோகன் மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. மும்பையிலேருந்து எந்த ஊருக்காக இருந்தாலும் கல்யாணம் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனையும் விட்டு கொடுக்காம பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துட்டு சலிக்காமல் போயிட்டு வருவான். அதே மாதிரி கல்யாணத்தில் நலுங்கு அப்படின்னா மோகனோட பாட்டு இல்லாமல் அந்த நலுங்கு களை கட்டவே கட்டாது. அதுக்கப்புறம் மோகனை பற்றி நான் சொல்லணும்னா எங்களோட மும்பை டேஸ் எங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் மறக்க முடியாத இனிமையான பக்கங்களில் ஒன்று மும்பை டேஸ். நான், சங்கீதா, மீனா 3 பேரும் ஒரு மே மாதம் அள்ளி ராணிங்க 3 பேரும் குழந்தைங்களை மட்டும் கூட்டிகிட்டு ஜம்முன்னு புறப்பட்டு மும்பை வந்து என்ஜாய் பண்ண அந்த நாட்கள் மறக்கவே முடியாது. போய் திருநெல்வேலிக்காரங்கிட்ட போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது, விடிய 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 ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது, பழைய நினைவுகளுக்குள்ளே போனது, அப்படியே அந்த மொமெண்ட் எல்லாம் செரிஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அதே மாதிரி ஈவினிங் ஆனால் பானிபூரி கடையில் போய் சாப்பிட்ட பானிபூரியோட டேஸ்ட் இது வரைக்கும் அந்த டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதில்லை. அவ்வளோ அருமையான நாட்கள், இனிமையான நாட்கள் மும்பை டேஸ். சங்கீதா, மீனா எனக்கு 3 பேருக்கும் மறக்க முடியாத நினைவுகள். இந்த மாதிரி மோகன் கூட எங்களோட ரிலேஷன்ஷிப் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பட் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தீர்க்காயுசோட ஆரோக்கியத்தோட எல்லா நலன்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் இறைவனை வேண்டிக்கிறேன். இனிய நண்பன் மோகனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உன்னை கேட்டாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா இடியே ஆனாலும் தாங்கும் இதுன்னு தான் வரும். ஸோ இந்த பிறந்தநாளில் உனக்கு நல்ல ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்க ஆண்டவனை மனமாற வேண்டிக்கிறேன். மோகன்னா, ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிறந்தநாளை வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த வருஷம் எல்லாரோடும் வீடியோஸோட. எங்களோட பாம்பே டேஸ் தான் எங்களால் மறக்க முடியாத ஒரு 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 அனுபவம். உங்களோட நான், ராஜி, மீனாலாம் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். எனக்கு நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். பிறந்தாத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தேளு. எல்லாரும் உறவு வேணும், மனுஷா வேணும்னு அரவணைச்சிட்டு போகிற ஒரு பர்சனாலிட்டி நீங்கள். ஸோ உங்களுக்கு ஈடாக எங்கள் யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டி உங்களுக்கு. இன்னொன்று, உங்களை இங்கே வந்து கலை சேவை நிறைய பண்ணுறீங்க. ஒரு அருமையான ஒரு நாடக குழுவில் ஒரு நல்ல ஒரு சிறந்த கலைஞனாக இருக்கீங்க. ஸோ பாட்டு, டப்பிங், ட்ராமா அந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ஆர்டிஸ்ட் நீங்கள். அண்ட் அ வெரி அஃபெக்ஷனேட் ஃபாதர். எல்லா பரிணாமங்கள்லேயும் நீங்கள் வந்து ஷைன் பண்ணுறீங்க. ஸோ மேன்மேலும் உங்களோட டேலண்ட்ஸ், இந்த ஸ்பிரிட், இந்த எனர்ஜி இது என்றைக்கும் குறையாமல் இதே மாதிரி நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஹெல்த் அண்ட் நல்ல பீஸ் ஆஃப் மைண்டு லைஃப்பில் கிடைக்கணும். மன்னிக்க எங்களோட நமஸ்காரங்கள். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் அண்ணா. ஹாவ் அ வெரி நைஸ் டே. பை. தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா. தெரியுதா, சாய்பாபா முன்னாடியிலேருந்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் உனக்கு. உன்னோட பொண்ணோட ஒரு சின்ன ஆசை, அப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டிருந்தா. அதுக்காக உன்னை பற்றி ஒரு 2 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தலைவா. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே தலைவா. நீ வந்து 100 வருஷம் இன்றைக்கி எப்படி இருக்க அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி நான் சாய்பாபாவை வேண்டிக்கிறேன். அப்புறம் உன்னை பற்றி உங்களோட இத்தனை வருஷமாக பழகினதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு 2 வருஷம், ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன் என்னோடய கருத்துக்களை. அதனால் நீ என்ன தலைவர், பொதுவாக வந்து ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவன் தான் நீ சொன்ன மாதிரி. அதுவும் இந்த காலத்தில் வந்து எப்படா சான்ஸ் கிடச்சா காலவாரி விடலாம் அப்படிங்கிற இந்த கலியுகத்தில்
நீ வந்து யாராவது கஷ்டப்பட்டா டக்குன்னு உதவி பண்ண அப்படின்னு நினைக்கிற அதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு நீ வந்து அவங்க கஷ்ட காலத்தில் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்க தலைவா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவன் தான் நீ தலைவா. அதில் எந்த சந்தேகம் இல்லை. யாராவது கஷ்டப்பட்டால் டக்குன்னு உன்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் நீ. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீ வந்து ஒரு விடாமுயற்சி உங்கள்கிட்ட இருக்குது. அது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி உங்கள்கிட்ட இருக்குது. அது வந்து ஒரு தனி சிறப்பு தான் தலைவா உங்கள்கிட்ட. ரெண்டாவது, நீ வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க உங்கள் குடும்பத்துக்காக. உங்கள் குடும்பத்தில் அப்போவே தெரியும், உங்கள் அப்பா சுவாமி மலையில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு கடைநல்லூரில் உங்களுக்கு வசதி இல்லை. இருந்தாலும் நீ வந்து கஷ்டப்பட்டு பாம்பே வந்து எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும், பகலாக நீ பாடுபட்டுருக்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடைச்சாலும் வேலை முடிச்சு மறுபடியும் மலாடுக்கு போவேன், டப்பிங் போவேன். நைட்டு மறுபடியும் போயிட்டு 3 மணிக்கு வருவேன். 3 மணிக்கு வந்துட்டு படுத்துட்டு ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பேன். மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கு இப்போ ட்ரெயின் பிடிக்கணும் 5 மணிக்கு. ஒரு மணி நேரம் தான் தூங்குவேன். நீ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ உன் குடும்பத்தை நல்லா முன்னேறிக்கு கொண்டு வந்திருக்க தலைவா. அதுக்கப்புறம் சந்துருவும் வந்து உனக்கு பாடசாலை படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து அவனும் ஹெல்ப் பண்ணான். இருந்தாலும் நீ தான் வந்து குடும்பத்துக்கு வந்து ரொம்ப மெயின் தலைவா. பாம்பேயில் இப்போ உங்கள் குடும்பம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அது காரணம் முக்கியம் வந்து நீ தலைவா. ரொம்ப உன்னோட அந்த விடாமுயற்சி, அந்த கடின உழைப்பு தான் தலைவா உன் குடும்பத்தை இந்த அளவுக்கு பாம்பேயில் எல்லோரும் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கான்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் நீ தான் தலைவா. அது வந்து எல்லார்கிட்ட இந்த மாதிரி ஒரு பண்பு, இந்த மாதிரி ஒரு கடின உழைப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு பன்முக இது கொண்டவன் நீ. அதனால் ஒரே இடத்துல உன்னால் இருக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி ஒரு குளமோ குட்டை மாதிரி ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். நீ ஒரு நீரோட மாதிரி நீ ஓடிட்டே இருக்கணும்னு தான் நினைப்ப நீ. அது வந்து உன்னோட சிறப்பு தலைவா. அதனால தான் நீ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சும் வந்து உனக்கு ஒரே இடத்துல போனோமா, வேலை செஞ்சோமா, டைப் பண்ணோமா, வந்தோமா, அந்த வாழ்க்கை வந்து உனக்கு செட் ஆகலை. இருந்தாலும் நீ உன்னோட அந்த நாடகம், சினிமா, நீ அந்த கதை வசனம் இதில் இருக்கிற உனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ எந்த பொசிஷனில் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். அது உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் தலைவா. கூடிய விரைவில் சினிமாவில் நடிச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சினிமாவில் ஃபேமஸ் ஆகிற மாதிரி வரணும் தலைவா. அதுக்கு நான் சாய்பாபாவை வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டேன் போகிறோம். ஏன்னா நான் வந்து 100 இல்லை 1000 வருவோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச சிறு துளி விஷயங்களை நான் சொல்லிட்டேன் தலைவா. ஓகே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஓம் சாய்ராம். ஹாப்பி பர்த்டே மோகன்ஜி, வாழ்க வளமுடன். ஹாய் மோகன்ஜி. உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சூரியனாய் கதிராய் உன் வாழ்க்கை ஒளிரட்டும், நிலவின் அழகாய் உன் உள்ளம் மலரட்டும், நினைத்ததை யாவும் கைகூடி வரட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூடுவதற்கு வயதில்லை, வயதில் பெரியவன். ஆசீர்வதிக்கும். வணக்கம். மோகன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். நீ வந்து நல்லபடியாக இருக்கணும். நீ வந்து கடைநல்லூரில் பிறந்து பாம்பேக்கு போய் ஒவ்வொருத்தரையாக கொண்டு போய் பெரிய குடும்பம் ஆக்கியிருக்க எல்லாரையும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அக்கா பிள்ளையாக்கும் நீ. லக்ஷ்மி நேக்கு அக்கா பிள்ளை. நீ ரொம்ப சந்தோஷம், நெடுவடியாக வாழணும். நல்லபடியாக எல்லாரையும் கொண்டு வந்து பெரிய குடும்பமாக ஆக்கி பாம்பேலேயே உங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக எடுத்து நல்லபடியாக எது சந்தோஷம். ஆசீர்வாதம். மோகனண்ணா, ஹாப்பி பர்த்டே. நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக வாழறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து பெரியவா அவள் வரணும்னு எதிர்பார்க்காம நீங்கள் வந்து அவளெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்க. அது வந்து அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. மோகன் பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா நலன்களும் உனக்கு தந்து நோயற்ற வாழ்வை கொடுத்து மன அமைதியோடு நிம்மதியாக வாழ வைக்க நான்
எங்கள் அங்காளம்மனையும் எங்கள் சாய்பாபாவையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். 100 ஆண்டு வாழ்க. Very happy birthday to you and long life. Very happy birthday to you and long life. ஹாப்பி பர்த்டே மோகன், அடிக்கடி வந்துட்டு போய்க்கோ. ராம் ராம் ராதாகிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே ஹரிஜி. மேலும் மேலும் ஸ்ரேஷா, நோய் நொடி இல்லாமல் தீர்காயுசா, இதை மாதிரியே நீங்கள் பிஸ்லரி மட்டுமே சொல்லிட்டு நல்ல கடவுளுடைய இதுக்கும் நீங்கள் டப்பிங் கொடுத்துட்டு மேலும் மேலும் ஸ்ரேஷா, நோய் நொடி இல்லாமல் தீர்காயுசா இருக்கிறதுக்கு பகவானை பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். ராம் ராம். பவ சர்வாபிஸ்து நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ இளநீ பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமோடு. ராம் ராம். ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆடில் நடிச்சுனா வந்து எனக்கு வந்து இது ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் என்ன சினி ஃபீல்ட்லேயும் போயிட்டு அங்கேயும் ஒரு சக்ஸஸ் நடக்கணும்னு ஆண்டோட நான் பிரார்த்திக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. தேங்க்யூ. பாய். ஹரி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த பிறந்தநாளில் ஒரு சிறிய வாழ்த்து மடல். மேடை நாடக அரங்கில் முத்திரை பதித்த வித்தகனே, குரல்வள வித்தையால் கதாபாத்திரங்களுக்கு உயிர் தந்தவனே, வெள்ளித்திரையில் தோன்றி உள்ளம் கவர்ந்தவனே, திசைதோறும் பயணித்து உலா போகும் உலகம் சுற்றும் வாலிபனே, சுற்றத்தாரை சுற்றி சுற்றி வரும் சுட்டி குழந்தையே, மும்பை சென்று முன்னேற்றம் கண்ட முதல்வனே, இவ்வைய நொழியில் வியக்கத்தகு சாதனை படைத்தவனே, நீ வீர் பல்லாண்டு வாழ, நோயற்ற வாழும் குறைவற்றவும் சொல்லுவோம் வாழ மனதார வாழ்த்துகிறோம். ஹாய், ஸ்மால் பர்த்டே விஷ். நீங்கள் இனிமையாக வாழ இதயத்தால் வாழ்த்துகிறேன். ஆனந்தமாக வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியாக வாழ மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் இதழ்களில் புன்னகை மலரட்டும், உள்ளத்தில் அன்பு நிறையட்டும், கனவு பின்னே எட்டட்டும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கா புகழோடும் குன்றா வளத்தோடும் வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்கிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு. ஹலோ சார், ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு போல் எப்போதும் சீரும் சிறப்பமாக சந்தோஷமாக வாழணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஹாய் தீபாப்பா, ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கேன்? நீ மாதிரி எப்போவும் ஹாப்பியாக எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கணுங்கிறத என்னோட ஆசை. சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த இயர் நல்லா இருக்கும்னு விஷ் பண்ணுறேன். பாய். ஹாப்பி பர்த்டே ஹரி அங்கிள். ஹாப்பி பர்த்டே ஹரி அங்கிள். இன்னும் நிறைய பர்த்டேஸ் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், இதே மாதிரி என்றும் இளமையாகவே இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும். எப்போவுமே வந்துட்டு ஒரே ட்ராவல் ஆர்கனைசர்னால் நீங்கள் தான் பெஸ்ட்டு. அதனால் நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். எல்லாருக்கும் பிடிச்ச ஹரி அங்கிள் இதே மாதிரியே எப்போதுமே ஹாப்பியாகவே இருக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச ஹரி அங்கிள் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி ஒரு பர்சன் இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் எனக்கு யாருமே இல்லை உங்கள் கேரக்டரோட. ஸோ ஹாப்பியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பர்த்டேயை. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஓகே, சொல்லு. ஹாப்பி பர்த்டே அங்கிள். நல்லா ஹாப்பியாக இருக்கு, ஜாலியாக இருக்க. நமஸ்காரம். ராதாகிருஷ்ணா மாமா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 66வது பிறந்தநாள் நமஸ்காரம். மாதிரி எப்போவுமே உற்சாகம், ஆரோக்கியம், சுறுசுறுப்போடு இருக்கணும். எங்களுக்கும் அதே உங்களை மாதிரியே ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, உற்சாகத்தோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணா. பிறந்தநாள் நமஸ்காரம் பெரியப்பா. உங்களோட 66th பர்த்டே அப்படின்னு நினைக்கிறேன். விமலாக்கு எனக்கு உங்களை வந்து டப்பிங் பெரியப்பா அப்படின்னு தான் தெரியும் சின்ன வயசுலேருந்து. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் தேவைப்படுறது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும் போது தான் எனக்கு வந்து உணர்றேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் கொடுத்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களை மட்டும் பார்த்துக்காம உங்களோட பிரதர்ஸையும் சேர்த்து நீங்கள் பார்த்துன்றது வந்து லைக் ஐ கேன் நாட் ஈவன் ஃபேதம். அது எவ்வளோ பெரிய
சாக்ரிஃபைஸ் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு. அண்ட் லாஸ்ட்லி ஐ ஹோப் உங்களோட பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பினஸோட உங்களோட ஃபர்தர் லைஃப் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக போகணுன்னு நான் ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ராதே கிருஷ்ணா. நம் குடும்பத்திற்கு ஆணிவேராகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கும் என் பிரியமுள்ள அண்ணன் பாதார விந்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள், மன்னிக்கும் சேர்த்து அனந்த கோடி நமஸ்காரங்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. பிறந்த நாள் நமஸ்காரம். ஸ்வீட் ஸ்வீட் ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணாவதார நட்சத்திரத்தில் பிறந்ததுனால வாழ்க்கையில் கிருஷ்ணனை மாதிரி பல கஷ்டங்கள் அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்களை எதிர்நீச்சல் போட்டு எங்கள் அண்ணா கிருஷ்ணனை மாதிரி இப்பொழுதும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுபோல் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே. நமஸ்காரம். மச்சினர்னா எல்லாருக்கும் எதிர்பார்க்க தெரியாது, ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாள். எங்கே வந்தாலும் ஜாலியாக நல்லா ஹெல்ப்பிங் மைண்டோடு இருப்பாள், ஜாலியாக. அப்புறம் எங்கேயாவது போகணுன்னா ஆசையாக கூட்டின்னு வருவா. என் குழந்தைகளுக்கு பெரியப்பானா ரொம்ப பிடிக்கும். எப்போ வருவா பெரியப்பா, எப்போ வருவான்னு கேட்டுகிட்டே இருப்பாள். சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருப்பாள். இப்போயுமே பெரியப்பா வந்தான்னா அவளுக்கு ரொம்ப குஷி. எங்கேயாவது போகணுன்னா பெரியப்பா தான். நல்ல ஒரு எல்லார்ட்டையும் நல்ல ஒரு அன்பாக பழகுவார். ஹரே கிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் நமஸ்காரம் பெரியப்பா. பெரியப்பா வந்து லைக் எப்படின்னா எப்போவுமே கூலாக இருப்பா. யார் எவ்வளோ டென்ஷனாக பண்ணாலும் ஸோ அந்த கூலாக குயிக்காக டெசிஷன் எடுப்பா. அது கற்றுக்கணும். அப்புறம் பெரியப்பா எப்போ இங்கே வந்தாலும், எங்கள் கோவிந்தபுரம் வந்தாலோ எங்கே போனாலுமே எங்கேயாவது கோவில் போகலாம் அப்படி ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஃபாஸ்ட்டாக எல்லாம் போயிட்டு வருவோம். அப்புறம் பெரியப்பாட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவரோட தமிழ். எப்போ எங்கேனாலும் திருக்குறள் கோட் பண்ணுவாள். ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா மாதிரி. ஸோ எனக்கு அந்த பெரியப்பாவோட அந்த தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் பற்று. அப்புறம் என்ன சொல்கிறது, எப்பவுமே ஜாலியாக இருப்பா. அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும். ராதே கிருஷ்ணா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mohan Tata. Happy birthday to you. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே. உங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆக்டிங், டப்பிங், பாட்டு பாடுறது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக கலக்கிறேன். இன்னும் நிறையா நீங்கள் ட்ராமாஸ் எடுக்கணும். மேலும் மேலும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் யூ இன் அவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹாப்பி பர்த்டே மோகன் தாத்தா. ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே மாமா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எங்கள் அண்ணா ஆரோக்கியத்தோடனும் மனது நிம்மதியோடும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த என் அண்ணாவிற்கு பிறந்தநாள் நமஸ்காரங்கள். ஹாப்பி பர்த்டே. மே காட் பிளஸ் யூ. Happy birthday bhaiya. Many happy returns of the day. May you have many more birthdays, and you keep inspiring us, and maybe all keep meeting and celebrating your birthdays. You're the pride of our family. May you have a wonderful year and a wonderful day. Happy birthday. Happy birthday பெரியப்பா. We all love you and where's the party? அன்பும் பாசமும் நிறைந்த எங்கள் குடும்பத்தின் தலைமகனாம் தலை சிறந்த மகனாம் எங்கள் அண்ணாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறோம். வாழிய நலமுடன் வாழிய பல்லாண்டு. இப்படிக்கு அன்பு தங்கை. Happy birthday பெரியப்பா. I hope you have a great one.
ஹாய் பெரியப்பா, விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் நீங்கள் வந்து எப்போவுமே எங்களோட ஸ்வீட் 16 பெரியப்பாவாக இருக்கணும். லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டேண்ணா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு போல் என்னைக்கும் சுறுசுறுப்பாக இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்கண்ணா. ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Mama. Happy birthday, Mama. Happy birthday, Mama. We love you so much. Take care. Bye bye. Happy birthday, சித்தப்பா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வயசுல சின்னவளாக இருந்தாலும் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல மனிதர், நல்ல சுபாவம், நல்ல எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு நல்லா முன்னேறி வரேன். ரொம்ப எங்களுக்கு நிறைய சகாய்ச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய எல்லாத்துலேயுமே நீங்கள் தகவலாக உள்ளவனாக இருக்கு. ட்ராமா ஆனாலும் எதானாலும் நல்ல இது பண்ணுறேன். என் தங்கச்சி தங்கை ரொம்ப கொடுத்து வச்சவள். அவரை நல்லா பார்த்துக்கிறேன். அவள் அப்படி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு அவளை கொடுத்து வைக்கணும். உங்களுக்கு நிறைய ஆயுசை கொடுக்கணும் கடவுள். நிறைய பேசணும் உண்டு, வார்த்தை வரமாட்டேங்கிறது. வாழ்த்த வயது இல்லை, இருந்தாலும் வாழ்த்துக்கிறேன். எல்லாம் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு நல்ல சுகத்தோடு நல்ல இதாகிட்டு இருக்கணும். Happy birthday once again. Happy birthday. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹரி சித்தப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. இப்படியே எப்பவுமே எங்கே இருங்கோ. ஆமாம், எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்கோ. Mr. Harry, how are you? I heard that you are having a birthday today. Many more happy returns of the day. God bless you. Thank you. ஹரி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீரோடு வாழ்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹரி மாமா. இப்படி காமி. பாய் சொல்லு. சித்தப்பா, ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நான் இந்த சங்கர மடத்தில் இருக்கேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். உங்களோட நீண்ட ஆரோக்கியம், நிறைய ஆயுசும் தரத்துக்காக, நல்ல ஆரோக்கியம் தரத்துக்காக மகாபிரிவா அனுகிரகிக்கட்டும். இன்றைக்கி ஆடிப்பூரம். ஸோ காமாட்சி கண்டிப்பாக அனுகிரகிப்பா. கண்டிப்பாக இதே மாதிரி இளமையாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. ஓகே, விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாய் ஹரி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 50 ஆண்டாக நம்ம நட்பு தொடர்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மகிழ்ச்சி, அமைதி எல்லாம் கிடைக்கிறதுக்கு மனமாற பிரார்த்திக்கிறேன். இந்த நம்ம நட்பு இன்னும் அதே மாதிரி தொடரணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து. ஹலோ ஃபார் அவர் யூத் மிஸ்டர் மோகன். மாமா, தாத்தா, அத்தை பையன், அத்தங்கா அப்படி எதாவது கூப்பிட்டா அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் ஃபார் அவர் யூத் அப்படிங்கிற பட்டத்தை உங்களுக்கு தரோம். எப்போவும் 16 வயசோடு இருக்கணும். இதே மாதிரி நிறைய எனர்ஜெட்டிக்காக ஊர் சுற்றிண்டு ஃபார் எவர் யங்காக எல்லோரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கணும். மோர் தென் அ ரிலேட்டிவ், அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், பிரதர், ஃபஸ்ட் கசின், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் இன் அவர் ஃபேமிலி அப்படி சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மோகன் சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான் எங்காத்தில். இல்லை மோகன் ஒரு மாதம் வரலன்னா அப்பா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி மோகன் மோகன் மோகன்னு ஃபுல் டைம் அப்பாவோட லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் நீங்கள் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்கள் ஸ்டோரிஸு இதெல்லாம் தான் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நிறைய. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கும்போது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, வேலை அவ்வளோவா பார்க்கல, போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வரும்போது டெய்லி அந்த கலராக ஒரு அவல் மாதிரி ஒன்று இருக்கும், ட்ரை அவல், அது வாங்கிட்டு வருவேன். அப்புறம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா சினிமாவோட அந்த சிடி கேசட், விசிஆர் கேசட், அது 4ஆம் மாடியில் எல்லாருக்கும் கேரம், எல்லாருக்கும் இது. அதே மாதிரி எங்கே போனாலும் எல்லாருக்குமே டூர் கைடு மாதிரி. இன்னமுமே நிறைய பேர் பார்த்தான்னா அவள் அதான் சொல்லின்னு இருக்கா. எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மும்பை வந்தபோது டூர் கூட்டின்னு போனது, எல்லா இடமும் சுற்றி காட்டினது மோகன் ராமூர்த்தி தான் அப்படின்னு. ஸோ
ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் எங்கே போனாலுமே எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு எல்லாரையும் ஜாலியாக வச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அவுட் ஆஃப் த வே போய் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோடய சைல்டுஹுட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் உலகத்தை பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், நிறைய இடம் சுற்றிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். எனக்கும் ஆசையாக இருக்குது உங்கள் எல்லாரையும் கூட்டின்னு போய் 4 இடம் காட்டணும் அது இதுன்னு. இப்போது ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் டைம் தான் இல்லை. எங்களை விட பிஸியாக நீங்கள் தான் இருக்கேன். ஃபோன் பண்ணால் திடீர்னு சென்னையில் இருக்கேன், ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணால் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கேன். அன்றைக்கி ஈவினிங்கே ஃபோன் பண்ணால் இல்லை நான் மும்பை வந்துட்டேன், மும்பை வந்துட்டு திரும்ப பெங்களூர் வந்திருக்கேன். அந்த மாதிரி பயங்கர பிஸியாக இருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும் போது நம்ம போகலாம் எங்கேயாவது. ஸ்டே யங், ஸ்டே ஃபார் எவர் ஹாப்பி, லிவ் லைஃப் playfully to the fullest, stay blessed, happy birthday. என் இனிய கணவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் ஹஸ்பண்ட். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடனும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். என்னோட வாழ்த்து உங்களுக்கு, ஆசீர்வாதம். தாத்தா ஐ லவ் யூ சொல்லு. தாய் சொல்ல தட்டக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அது வந்து இப்படியா காப்பாற்றுவேன், மை காட், ஊராம எப்பயுமே மனுஷா வேணும் மனுஷா வேணும்னு சொல்லுவா. அதுக்காக இப்படியா நான் சரி ஒரு பர்த்டே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா கேட்டா அத்தனை பேர். நான் எங்கே போகேன், ஃப்ரெண்ட்ஸ் என்ன, ஃபேமிலி என்ன, ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன, டப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, இப்படி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி என்ன. சரி ஓகே, ஏதோ எத்தனை பேரை கவர் பண்ண முடியுமோ அத்தனை பேரை கவர் பண்ணியாச்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சர்ப்ரைஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ என்ஜாய் த வீடியோ. பார்த்தியா, உனக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய படம் மாதிரி போயிருக்கோம். எப்படியும் 1 hour ஆகிடுது. அத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு நான் கேட்கல, ஏன்னா என்கிட்ட நம்பர் கிடையாது. நம்பர் உன் மொபைல்லேருந்து எடுக்கலான்னா டைம் கிடைக்கல. ப்ளஸ் ரொம்ப லேட்டாக தான் நான் யோசித்தேன் இந்த இது பண்ணலாம் அப்படின்னு. ஜஸ்ட்டு சென்னையில் இருக்கும்போது தான் சரி டக்குன்னு ஒரு தாட் வந்தது இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 1 வீக்குள்ளே யாரெல்லாம் முடியுமோ அவெல்லாம் அனுப்பினா. ஸோ அவளெல்லாம் கவர் பண்ணேன். மீதி நிறைய பாக்கி. இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 போகும் போல் இருக்குது. அது நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் டைம் பார்ட் 2 வச்சு எடுக்கலாம். எல்லோரும் கம்ஃபர்டபுளாக. இதுவே வந்து எல்லோரும் ஒரு 50 செகண்ட்ஸு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து இவ்வளோ போயிருக்கு. அவள்கிட்ட நீங்கள் நினச்சதை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு தெரியல. ஹோப் யூ லைக் இட். ஸோ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் பா. ஐ லவ் யூ.